இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கேழ்வரகு சாப்பிட்றதுனால கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பதை பத்தி தான். கோதுமை மற்றும் அரிசி உலகத்துல எல்லாருக்குமே முக்கியமான உணவா இருந்துச்சு. இந்த அரிசி மற்றும் கோதுமைக்கு மாற்றாக நம்ம சாப்பிட வேண்டிய அதே நேரத்துல உடலுக்கும் போஷாக்கு அளிக்கக்கூடிய சிறுதானியங்களும் இருக்கு. இந்த சிறுதானிய வகையில சேர்ந்ததுதான் கேழ்வரகு. கேழ்வரகு உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால ஏற்படும் நன்மைகள் என்ன என்பது நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். முதல்ல கேழ்வரகுல புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கு. கேழ்வரகு புரோட்டீன்ஸ் நிறைந்த ஒரு தானியம். நம்மளோட உடல் சீராக இயங்குவதற்கும் நம்மளுடைய மூச்சு காத்து நம்மளுடைய எல்லா மசில்ஸ் டிஷ்யூஸ் எல்லாத்துக்குமே சீராக செல்வதற்கும் நம்ம உண்ணும் உணவில் இருக்கும் புரோட்டீன்ஸ் தான் இந்த வேலையை செய்யுது. தினமும் கேழ்வரகுல செய்யப்பட்ட பதார்த்தங்களை நம்ம காலை உணவாக சாப்பிட்டோம்னா நாள் முழுவதுமே மிகுந்த உற்சாகமாக இருக்கும் தன்மை நமது உடல்ல அது கொடுக்குது. அடுத்தது நார் சத்து. உண்ணும் உணவு சுலபமாக செரிப்பதற்கு உணவுல நார் சத்து அதிகமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மாமிசம் வறுக்கப்பட்ட உணவுகள்ல நார் சத்து இல்லாததுனால அதை உண்ணும் போது செரிமான உறுப்புகள் அந்த உணவுகளை ஜீரணிக்க அதிக நேரம் எடுத்துக்குது. நார் சத்து அதிகம் உள்ள கேழ்வரகு உணவுகளை நம்ம அப்பப்போ சாப்பிட்டுட்டு வர்றதுனால செரிமான உறுப்புகளின் நலத்தை அது மேம்படுத்துது. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கவும் நல்ல உடல் மற்றும் மன வளர்ச்சி பெறுவதற்கும் அவர்கள் சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவை உண்ண வேண்டும். கேழ்வரகு மாவுல செய்யப்பட்ட கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு தோசை போன்றவற்றை குழந்தைக்கு நம்ம சாப்பிடறதுக்கு கொடுத்தோம்னா அவங்களுடைய உடல் பலம் பெறும். நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களின் உடல்ல அதிகரிக்கும். அதே மாதிரி ஊட்ட உணவு. கேழ்வரகுல புரோட்டீன்ஸ், நார்ச்சத்து, மேக்னீசியம் போன்ற வேதிப்பொருள் கலவை அதிகம் இருக்கிறதுனால உடல்ல சிவப்பு ரத்த அணுக்கள் சீராக ஓடும் தன்மையை அதிகப்படுத்துது. இதனால உடலுக்கு அதிக உற்சாகமும் எளிதில் உடல் சோர்வு அடையாத நிலையை தருது. அதனால உடலை நம்ம அதிகமாக வருத்தி கொள்ளும் விளையாட்டு வீரர்களுக்கான சிறந்த ஊட்ட உணவாக இருக்குது இந்த கேழ்வரகு. அதே மாதிரி பற்கள், எலும்புகள். உடலுக்கு கால்சியம் சக்தி மிகவும் அவசியமாகும். இந்த கால்சியம் சக்தி தான் உடல்ல பற்கள் மற்றும் எலும்புகளின் உறுதித்தன்மையை அவசியமானதாக வைக்குது. கேழ்வரகுல இந்த கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை நம்ம இந்த கேழ்வரகு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பற்கள் மற்றும் எலும்புகளின் உறுதித்தன்மையை அது அதிகரிக்கும். அதே மாதிரி உடல் எடை குறைக்க நினைப்பவங்க அல்லது குறைக்க முயற்சி செய்யறவங்களுக்கு கொழுப்பு அதிகம் இல்லாத உணவுகளை சாப்பிடுவதோடு உடற்பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவங்க விரைவில் உடல் எடை குறைக்க கேழ்வரகு உணவுகளை நம்ம அதிகமா சாப்பிட வேண்டும். கேழ்வரகுல இருக்கும் ட்ரிப்டோபான் எனப்படும் பொருள் பசி அதிகம் எடுப்பதை கட்டுப்படுத்துவதால் உடல் எடை சீக்கிரத்துல குறைக்க முடிகிறது. அதே மாதிரி உடல் சூடு. மனிதர்களுக்கு உடல் எப்போதுமே சராசரியான உடல் வெப்பத்தையே கொண்டிருக்க வேண்டும். கோடை காலங்கள் எல்லா மனிதர்களுக்குமே உடல் சூடு அதிகரிக்கும். அதிகம் வியர்த்து உடலின் சில அத்தியாவசிய சத்துக்கள் வேர்வை வழியாக வெளியேறிடும். இந்த சமயங்கள்ல கேழ்வரகு கூழ், களி போன்றவற்றை நம்ம சாப்பிட்றதுனால உடல் உஷ்ணம் அதிகரிப்பதை தடுத்து உடலை குளிர்ச்சி செய்யும். அதே மாதிரி மன அழுத்தம், பரபரப்பான வாழ்க்கை முறையில மற்றும் எதிலுமே அவசரத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால சிலருக்கு பதற்றம், மன அழுத்தம், நரம்பு கோளாறுகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது. கேழ்வரகுல நரம்புகளை வலுப்படுத்தும் சத்துக்கள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி கேழ்வரகு உணவுகளை நம்ம அப்பப்போ சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் மற்றும் மனநலம் மேம்படும். அடுத்தது தாய்ப்பால். குழந்தை பெற்ற பெண்களுக்கு உடல்ல சக்தி அதிகமா தேவைப்படும். ஏன்னா தாய்ப்பால் அருந்தும் வயதுல இருக்கும் குழந்தைகளை கொண்ட பெண்கள் கேழ்வரகுனால செய்யப்பட்ட கஞ்சி மற்றும் இதர உணவுகளை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா தாய்ப்பால் அதிகமா சுரக்கும். தாய்மார்களுக்கு உடல் சக்தியும் பெருகும். அதே மாதிரி தோல். சிலர் உடலை அதிகம் வருத்தி கொண்டு உழைப்பதனால இளம் வயதிலேயே வயதானவர்கள் போன்ற தோற்றத்தை வச்சிருப்பாங்க. கேழ்வரகு கூழ், களி போன்றவற்றை நம்ம அதிகம் சாப்பிட்றதுனால உடலின் மிதியோனின், லைசின் போன்ற வேதிப்பொருள் அதிகமா உற்பத்தியாகி தோல்ல சுருக்கங்கள் ஏற்படாமல் குறைத்து தோல் பளபளப்பாகவும் இளமையாகவும் வச்சுக்கிறதுக்கு இது உதவி புரியுது. அதனால கேழ்வரகு இவ்வளோ விஷயங்களுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.